Welcome to Blue Stars online class. This is account section. Dear students, now we are going to see the unit 7 company accounts and the content of the lesson: introduction, meaning and definition of company, characters of a company, meaning and type of share, division of share capital, issue of equity share, process of issuing of equity shares, issue of shares for cash in installment and issue of shares for cash in lump sum and issue of shares for consideration. This is the content of the lesson. By this lesson you can understand the statutory provisions regarding issues, forfeiture and reissue of shares, and understand the accounting treatment for issue, forfeiture and reissue of shares. Now we enter into the introduction. Okay, you know, you can see the organizations. Okay, there are organizations or the type of organization, you know, that is sole trading concern, partnership, next joint Hindu family, then company. Okay, these are all organizations. Human needs and wants are ever growing. In order to meet them, production must be carried on large scale. For this large amount of capital, modern technology and manual skills are needed for business units. Okay, no, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சோல் ட்ரேட் தான் இருந்தது. சோல் ட்ரேடிங் ஆர்கனைசேஷனை ஃபஸ்ட்டு வந்தது. இப்போது சோல் ட்ரேடிங் கன்சர்னில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சோல் ட்ரேடிங் கன்சர்ன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்சன் தான் வந்து ஓனராக இருப்பார். அவர் தான் வந்து பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுவார். ஸோ ப்ராஃபிட் அவர் தான் எடுத்துப்பார், அதே மாதிரி லாஸ் அவர் தான் பேர் பண்ணுவார். ஆனால் இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேஜ், தட் இஸ் ஒரு சின்ன கடையாக தான் அது ஓகே. அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் வரும்போது பார்த்திங்கன்னா அது பார்ட்னர்ஷிப்பாக டெவலப் ஆச்சு இல்லையா. இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு 2 persons ஜாயின் டுகெதர் அண்ட் ஷேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் கேபிட்டல் ஆல்சோ இல்லையா. அவங்க இந்த 2 persons என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வர லாபத்தை 2-3 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஸ் வந்து ஒரு பிரிச்சுப்பாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்தது. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்போட முடியாது, தட் இஸ் ஒரு 3-4 பார்ட்னர்ஸ்க்கு தட் இஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாத அமௌண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் கம்பெனி. இப்போ இருக்கும்போது ஹியூமன் நீட்ஸ் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக தேவைப்படும் போது அங்கே என்ன தேவைப்படும், நமக்கு கேபிட்டல் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும், டெக்னாலஜிக்கல் அதிகமாக, மேனேஜ் ஸ்கில் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி எல்லோரும் ஒரு சோல் ட்ரேடர் மட்டும் இது எல்லாருக்கிட்டையும் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப், தட் இஸ் இதெல்லாம் வேணும், இந்த ஸ்கில்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா வேறு ஆள்கிட்ட இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது அந்த மேனேஜ் ஸ்கில் வேணும், அதே மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிஸ் வேணும், எஸ்பெஷலி கேபிட்டல் அமௌண்ட் அதிகமாக வேணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது அது என்னவா மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனில் மாறும். சரி, ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட் நம்ம சோல் ட்ரேடிங் கன்சர்ன் தான் படித்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது இல்லையா. ஸோ பார்ட்னர்ஷிப்பால் ரைஸ் பண்ண முடியாத சில கேபிட்டல்ஸ் இருக்கும், தட் இஸ் ஒரு 1 crore 2 crore அந்த மாதிரி அதிகமாக வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லிமிட்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணதுக்காக வந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் இந்த கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். The capital of the company is divided into small units called shares. இதில் ஒன்றுமே இல்லை, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸில் கேபிட்டல் இருக்கும் இல்லையா. இப்போ ஒவ்வொரு பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பர்சன் வந்து தட் இஸ் சோல் ட்ரேடர் வந்து அவர் மட்டும் என்ன பண்ணியிருப்பார், இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். இல்லை அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா பார்ட்னர்ஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே வந்து கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இப்போ 1 lakh ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 lakh அந்த கம்பெனியோட ஷேர் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கேபிட்டல் வந்து 1 lakh இருந்தது அப்படின்னா அந்த 1 lakh ஷேர்ஸை சின்னதாக பிரிச்சுருப்பாங்க, ஒவ்வொரு யூனிட்டாக பிரிச்சுருப்பாங்க. அந்த யூனிட் தான் என்ன ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The company need by that capital needed by the company could be raised by inviting the general public to buy shares and invest in the business. இது எப்படி பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனிக்கு தட் இஸ் தே ஆர் கோயிங் டு ரைஸ் கேபிட்டல் அப்படின்னா தே இன்வைட் த பப்ளிக்கை இன்வைட் பண்ணுவாங்க. தட் இஸ் உங்களுக்கு தெரியும், ப்ராஸ்பெக்டஸ்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க
இந்த டிவிலாம் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஷேர் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது என்ன பண்ணுது, they invite the public to buy shares. எங்கள் கம்பெனியில் இருக்க ஷேர்ஸை வாங்கிக்க அப்படின்னு இன்வைட் பண்ணலாம். அந்த மாதிரி இன்வைட் பண்ணி தான் இந்த கேபிட்டல் வந்து அவங்க வாங்குவாங்க. அதே மாதிரி the investors are called shareholder. யார் அந்த பணத்தை இன்வெஸ்ட் த கம்பெனியில் the person who invest money in a company and investors are called shareholders or member of the company. இவங்க என்னன்னு சொல்லுவாங்க, members of the companyன்னு சொல்லுவாங்க. இன்னும் shareholders அப்படின்னு shareholders are the owners of the company. நம்ம இது படிச்சிருக்கோம் இல்லையா, எங்கே படிச்சிருக்கோம், காமர்ஸ் படிச்சிருப்போம். The company raised by issuing shares is called share capital. இந்த கம்பெனி எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்களோ ரைஸ் பண்ணுறாங்களோ அந்த மணி ரைஸ் பண்ணுறாங்களோ அது போய் ஷேர் கேபிட்டல். The profit are distributed among the shareholders in the form of dividend. வர லாபத்தை பிரித்து கொடுப்பாங்க இல்லையா, அது பேர் டிவிடெண்ட். அதாவது ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த கம்பெனியில் வர ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அது யார் பண்ணுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது அது பேர் என்ன, டிவிடெண்ட். ஓகே, தட் இஸ் கம்பெனி ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ப்ராஃபிட் என்னன்னு சொல்லுவோம், டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட், it is not practical for all the members to take part in the management of the company. So they appoint at the annual general meeting board of directors who take part in the management of the business. The liability of the shareholders is to limit to the face value of the share. The limited company differs from other form of business unit. It has a separate legal entity. ஓகே, இது என்னென்னா சரி, இப்போ ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனியாக இருந்ததுன்னா ஒரு 100 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இல்லை ஒரு பெரிய பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா நியர்லி பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000 மேலே இருப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அந்த 10,000 பேர் என்ன பண்ண முடியாது, they can't enter into the management இல்லை. எல்லா மெம்பர்ஸும் பார்ட்னர்ஸ், தே ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனின்னு சொல்கிறோம். அதுக்காக எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து ஒன்றா வந்து என்ன பண்ண முடியாது, பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, தே அப்பாயிண்ட் சம் மெம்பர், தட் இஸ் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஷேர் ஹோல்டர்ஸோட லைபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டு த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஒரு கம்பெனி ஒரு ஷேர் விலை 100 rupees அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த 100 rupees வரைக்கும் தான் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லைபிலிட்டி இருக்கும். அதாவது ஒரு நஷ்டம் ஆயிடுச்சு, ஒரு கம்பெனி நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை ஏதோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னா எனக்கு எவ்வளோ நான் பே பண்ணால் போதும், என்னோடய ஷேர் வேல்யூ என்ன 100 rupees, அந்த 100 rupees மட்டும்தான் நான் கட்டுவேன். அதுக்கப்புறம் இந்த தட் இஸ் என்னோடய ஓன் அசட்ஸ்லாம் வந்து கம்பெனிஸ் வந்து லைபிளாக கேட்க மாட்டாங்க. இதே வந்து டெட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ சோல் ட்ரேடிங் கன்சர்ன்லாம் சொல்லியிருக்கோம் இல்லை, தட் இஸ் லைபிலிட்டி ஆஃப் த சோல் ட்ரேட் இஸ் அன்லிமிட்டட்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் சோல் ட்ரேடிங் கன்சர்ன் வந்து ஏதோ நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா பர்சனல் அசட் எடுத்து அந்த 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 நஷ்டத்தை இல்லைன்னா அந்த கடனை கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேஸ் ஆஃப் இந்த கேஸ் ஆஃப் கம்பெனியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அவங்க லைபிலிட்டி அப்படிங்கிறது அப் டு த லிமிட் ஆஃப் தி ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸோட தான் நிற்கும். அதே மாதிரி அன்லிமிட்டட் கம்பெனின்னு, தட் இஸ் லிமிட்டட் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் பொறுத்திருக்கும். நெக்ஸ்ட்டு மீனிங் பார்ப்போம். Meaning, company is a voluntary association of persons who has separate legal entity. It has perpetual succession and liability of the members is limited. Okay, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, company is a voluntary association of persons which has separate legal entity. அப்படின்னு அர்த்தம். கம்பெனிங்கிறது ஒரு வாலண்ட்ரி அசோசியேஷன். ஓகே, பர்சன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறது, பட் செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கும். அதுக்கு என்னென்னா தனித்து இயங்கு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஓனரையும், தட் இஸ் ஒரு ஓனரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அந்த செப்பரேட் லீகல் என்டிட்டினா தனித்துவ தாங்கியதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓனர் இருந்தாலும் இல்லாட்டும் அந்த பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கும். ஓகே, இட் ஹேஸ் பர்பெக்சுவல் சக்சஷன் அண்ட் லைபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் இஸ் லிமிட்டட். ஓகே, அதாவது ஓனர்ஸ்ட்டு வந்து தனியாக இருக்கும். அதே மாதிரி பர்பெக்சுவல் சக்சஷன் அப்படின்னா ஓனர்ஸ் வந்து வந்தாலும் வராட்டினாலும் அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கும். அது எந்த ஒரு தடையும் இருக்காது. ஓகே, அது லைபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன இருக்கும், லிமிட்டடாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே அக்கார்டிங் டு இங்கே இப்போ டெஃபைன் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு லார்ட் ஜஸ்டிஸ் லிண்ட்லி, a company is an association of many persons who contribute money or money's worth to common stock and employ it in some trade or business
and who share the profit and losses arising therefrom. The common stock so contributed is denoted in money and it is capital of the company. The person who contributed it in the form it or to whom it belongs are members. The proportion of the capital to which each member is entitled is in a share. Okay. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது அக்கார்டிங் டு இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி இஸ் அசோசியேஷன் ஆஃப் மெனி பர்சன். இந்த அசோசியேஷன் ஆஃப் நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹூ கான்ட்ரிபியூட் மணிஸ் ஆர் மணிஸ் ஒர்த் டு த காமன் ஸ்டாக். தட் இஸ் மணி பணமோ இல்லை பணம் மதிப்புள்ள பொருளோ கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, they have to employed in the same trade or business and who share the profit and loss arise therefrom. அவங்க என்ன பண்ணுவாங்க, வர லாபத்தை அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி அந்த கான்ட்ரிபியூட் பண்ண கேபிட்டல் என்னன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் capital is denoted as that is the common stock so contribute is denoted the money and its capital of the company. ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ணதை நம்ம என்ன சொல்லுவோம், கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி the person who contribute அப்படின்னா அவங்க என்ன இருப்பாங்க, மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த மெம்பர்ஸ்க்கு வர லாபத்தை கொடுக்கறது, தட் இஸ் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் த ஒரு கேபிட்டல். அதாவது ஒரு லட்ச ரூபாய் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா அதில் நான் 100 rupees பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோடய ஷேர் 100 இருந்தால் அந்த 100 அந்த 100 தட் இஸ் அந்த ப்ரப்போர்ஷன் 100 வந்து என்னோடய கேபிட்டல் அப்படிங்கிறது இந்த மீனிங் ஆகும். ஓகேவா. அதாவது இந்த கம்பெனியோட கேபிட்டலில் எனக்கும் ஒரு பாகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 100 தட் இஸ் அந்த ஒரு பாகத்தை இங்கே ப்ரப்போர்ஷனல் தான் காட்டுது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், கேரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வாலண்டரி அசோசியேஷன். வாலண்டரி அசோசியேஷனாக இருக்கும். இங்கே வந்து a company is a voluntary association of many persons. No legal can compel person to form a company. அதாவது ஒரு 4-5 பேர் சேர்ந்து செய்யறது, தட் இஸ் வாலண்டரி. மெனி பர்சன்ஸ், நாட் ஒன்லி 2 or 4. ஓகே, நிறைய பேர் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறது. இதில் என்ன அப்படின்னா ஒரு வந்து தட் இஸ் ஒரு லாவோ இல்லை வந்து யாருமே அது கம்பல் பண்ணுறது இல்லை. இந்த ஃபார்ம் ஆஃப் கம்பெனிக்கு வந்து யாருமே பர்சன் நீ கண்டிப்பாக இருக்கணும், நீ வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யாருமே கம்பல் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது பாருங்கள், செப்பரேட் லீகல் என்டிட்டி. கம்பெனி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன். அப்புறம் அர்த்தம் ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா அதுக்கு ரூபம், தட் இஸ் அதுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. பட் இட் இஸ் அக்செப்டட் பை லா. இட் இஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி விச் இஸ் செப்பரேட் அண்ட் டிஸ்டன்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ். அதுக்கு வந்து தட் இஸ் ஒரு ஓனருக்கும் அவங்களுக்கும் என்ன இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, அதாவது செப்பரேட்டாக அதுக்கு வந்து எல்லா லீகலுக்கும் அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏதாவது இதாகிடுச்சு கேஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனி என்ன பண்ணலாம், அந்த பர்சன் மேலே அதாவது கேஸ் போடலாம். அதே மாதிரி கேஸ் அந்த கம்பெனி மேலேயும் கேஸ் போடலாம், பர்சன் மேலேயும் கம்பெனி கேஸ் போடலாம். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு என்டிட்டி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் காமன் சீல். எ கம்பெனி மே ஹாவ் காமன் சீல் which can affect on the document. அந்த காமன் சீல் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன தான் வந்து எந்த ஒரு கான்ட்ராக்ட் இருந்தாலும் சீல் இருந்தால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வேல்யூபிளாக இருக்கும், நாட் வேலிடாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த கான்ட்ராக்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த காமன் சீல் இருந்தால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் ஆகும். புரியுதா. அப்படின்னா அர்த்தம் அந்த கான்ட்ராக்டு கம்ஸ் டு அதாவது நிலவிற்கு வரும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், பர்பெக்சுவல் சக்சஷன். A company continues forever. Its continuity is not affected by change in members. It can owned up only by law. Perpetual succession அப்படின்னு என்னென்னா அதாவது அது போயிட்டே இருக்கும், கண்டினியூஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன இல்லை, எண்டு கிடையாது. அதாவது எப்படின்னா ஒரு மெம்பர் வராங்க போகிறாங்க, தட் இஸ் ஒரு கம்பெனியில் ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க, 1000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ 1000 மெம்பர்ஸும் எப்பயுமே அந்த பிஸ்னஸில் வந்து அந்த இதில் வந்து பார்ட்னர் இருக்குன்னு அவசியம் கிடையாது இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, சிலப்போ அவருக்கு பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேர் விற்றுட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்தால் ஒரு மெம்பர்ஸ் வந்தாலும் போனாலும் கம்பெனியை வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. இந்த மெம்பர் கேன் கம் அண்ட் கோ. ஓகே. த கம்பெனி பிஸ்னஸ் கோ அவே ஃபார் எவர். ஓகே. அப்போ என்னத்தோம், மெம்பர்ஸ் வரலாம் போகலாம், ஆனால் பிஸ்னஸ் வந்து ஒரு நாளும் தடைப்படாது. ஓகேவா. ஆனால் அது எப்போ வந்து கம்ஸ் டு எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் லா. ஓகே. லா மட்டும், தட் இஸ் சட்டப்பூர்வமாக மட்டும்தான் அதை நம்ம வைண்ட் அப் பண்ண முடியும், சாதாரணமாக நம்ம அதை பண்ண முடியாது. லிமிட்டட் லைபிலிட்டி. The liability of the shareholders of the company is limited to the extent of the face value of the share held by them. அதாவது லைபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் அப்படிங்கிறது லிமிட்டடாக. ஏன் அப்படின்னா அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு என்ன தோணும், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஷேரோட விலை அப்படிங்கிறது 500 ரூபாவாக இருந்தது அப்படின்னா அவரோட லைபிலிட்டி அப்படிங்கிறது அப் டு லிமிட் டு ஒன்லி 500.
இந்த 500 வரைக்கும் தான் அவருக்கு லைபிலிட்டி, அதை மீறி அவருக்கு லைபிலிட்டி அங்கே கிடையாது. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்பிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ட்ரான்ஸ்பிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போது ஷேர் நான் வச்சுருக்கேன், ஓகேவா, அந்த ஷேர் வந்து எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள், ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபர் தரலாம், யார் வேணாலும் மாற்றிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் விற்றுக்கலாம், யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த ஷேரை வந்து நம்மளால் வாங்கவோ விற்கவோ நம்மளால் முடியும். இதுதான் ட்ரான்ஸ்பிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, ஸோ த கேரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வாலண்டரி அசோசியேஷன், தட் இஸ் பாருங்கள், இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வாலண்டரி அசோசியேஷன், செப்பரேட் லீகல் என்டிட்டி, common seal, perpetual succession, limited liability and transferability of shares. These are the characters of the company. Okay. Welcome to Blue Stars online class. This is account section. Dear students, in previous class we studied about the definition and meaning of company and characters of company, and today we are going to see about the meaning of shares, and there are division of share capital and issue of equity shares. Okay, now we are moving to the meaning of shares. You know, the capital of the company is divided into small unit of the fixed amount. These units are called shares. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து தட் இஸ் கம்பெனியோட கேபிட்டலை சின்னதாக டிவைட் பண்ணியிருப்பாங்க, ஸ்மால் யூனிட்ஸாக பிரிச்சுருப்பாங்க. அந்த யூனிட் பேர் தான் நம்ம ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh ஷேர்ஸ் அப்படின்னா, தட் இஸ் 1 lakh rupees ஒரு கம்பெனியில் இருக்குது அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் யூனிட்டோட கேபிட்டல் 1 lakh இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணியிருப்பாங்க, 100 டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 100 டிவைட் பண்ணும்போது, இப்போ தட் இஸ் 1 lakh ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது அந்த 1 lakh ஷேர்ஸை டிவைட் பை 100, தட் இஸ் ஒரு ஷேர் விலை 100 அப்படின்னா எத்தனை ஷேர்ஸ் இருக்கும், 1000 ஷேர்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ 1000 யூனிட், தட் இஸ் 1000 ஷேர்ஸ் அப்படியா வச்சுருப்பாங்க. இதுதான் நம்ம ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம டைப் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ஈக்விட்டி ஷேர்ஸ். இட்ஸ் வாட் இஸ் மீன் பை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்? Preference shares are the shares which have the following two preferential rights over the equity shares. அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பேர்லேயே தெரியுது, ப்ரிஃபரன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் இல்லையா. ஸோ என்னென்ன ரெண்டு விஷயம், ஒன்று ப்ரிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அட் த ஃபிக்ஸட் ரேட் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி. அதாவது என்ன அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் அதாவது பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் கொடுக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கும் இல்லையா, அந்த டிவிடெண்ட் வந்து ஃபிக்ஸட் ரேட்டாக இருக்கும். ஓகே, டியூரிங் தி லைஃப் டைம், கம்பெனியோட லைஃப் டைமில் அதுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5% ஃபிக்ஸட் ஷேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, லாபம் வந்தாலும் வராட்டினாலும் 5% என்ன பண்ணணும், டிவிடெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இது ஃபிக்ஸட் ரேட். அந்த ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, அந்த ரேட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது. ஆனால் இதே வந்து வேறு ஷேர், ஈக்விட்டி ஷேர்னு இருக்கு இல்லையா, அதுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் வந்து இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரேட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இந்த மாதிரி இருந்தால் அது பேர் ஃபிக்ஸடாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு சொல்லும். ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் த ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் அந்த வைண்டிங் அப் த கம்பெனி. அதே மாதிரி வைண்ட் அப்னு அர்த்தம், பிஸ்னஸ் கம்ஸ் டு என் எண்ட், பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறது நம்ம வைண்ட் அப்னு சொல்லுவோம். ஸோ இந்த வைண்ட் அப் ஆகும்போது நம்ம கேபிட்டல் திருப்பி கொடுப்பாங்க இல்லையா, அது கொடுக்கும்போது இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஓகே, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது எல்லா டெட்ஸ்லாம் போனதுக்கப்புறம் நம்ம திருப்பி கொடுக்கும்போது மொதல் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கும்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்து தான் மிச்சத்தை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இதுதான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் தோஸ் ஷேர்ஸ் விச் ஆர் நாட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். அதுதான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இல்லாதனா என்னவாக இருக்கும், ஈக்விட்டி ஷேராக இருக்கும். These shares do not enjoy any preferential right. Rate of dividend is not fixed on equity share and it's depend upon the profit earned by the company. In case of winding up of the company, equity shareholders are paid after the payment of made to the preference shareholders. Equity shares are also known as ordinary share. Equity share நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டினரி ஷேர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ப்ரிஃபரன்ஸும் இருக்காது. அதே மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கும்போது ஃபிக்ஸட் ரேட் உங்களுக்கு கிடைக்காது.
அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் இவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி வைண்ட் அப் அப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுத்ததுக்கப்புறம் என்ன மீதி இருக்கோ அது வந்து யாருக்குமா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஷேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், திஸ் இஸ் நோன் அஸ் ஈக்விட்டி ஷேர். ஓகே, டிவிஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆதரைஸ்ட் கேபிட்டல். ஆதரைஸ்னு அர்த்தம் அவங்க ஆதரைஸ் பண்ணது இல்லையா, அதாவது இட் மீன்ஸ் சச் கேபிட்டல் இஸ் ஆதரைஸ்ட் பை த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். It is a maximum amount which can be raised as capital. This is also known as registered capital or nominal capital. Authorized capital ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது மெமோரண்டத்தில் மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை தான் நம்ம ஆதரைஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ வந்து கேபிட்டல் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண முடியாது, பப்ளிக்கிட்ட தட் இஸ் ரைஸ் பண்ண முடியாது, கேபிட்டலில் கேட்க முடியாது, தட் இஸ் கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியாது பப்ளிக்லேருந்து. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம், திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெஜிஸ்டர் பண்ண கேபிட்டல்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இட்ஸ் அ நாமினல் கேபிட்டல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இஷ்யூட் கேபிட்டல். திஸ் ரெப்ரசன்ட் த பார்ட் ஆஃப் ஆதரைஸ்ட் கேபிட்டல் விச் ஆஃபர்ட் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு 1 lakh rupees வந்து பப்ளிக்கிட்ட ஆஃபர் பண்ணியிருக்கோம், 1 lakh ஷேர்ஸாக ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த 1 lakh ஷேர்ஸு 1 lakh rupees இருக்கட்டும். ஸோ இந்த கேபிட்டலில் நம்ம வந்து 1 lakh கேபிட்டலில் வந்து கேட்கும்போது இதில் எல்லாமே ஒன்றா கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, 80,000 மட்டும் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க, 20,000 ரிசர்வ் வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த 80,000 rupees என்னன்னு சொல்லுவோம் நம்ம, இட் இஸ் அ இஷ்யூட் கேபிட்டல். அது என்னென்னு சொல்லுவாங்க, இஷ்யூட் கேபிட்டல். அப்போ ஒரு கம்பெனி ஆதரைஸ் கேபிட்டல்னா 1 lakh, இஷ்யூட் கேபிட்டலோட 80,000. ஓகே, சப்ஸ்கிரைப் கேபிட்டல். It refers to that part of issued capital which has been applied for and also allotted by the company. Subscribe capital அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கேபிட்டல் வந்து ஒரு தட் இஸ் எதோட இஷ்யூட் கேபிட்டலோட பாகம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இஷ்யூட் கேபிட்டல். தட் இஸ் அந்த 80,000 இருக்கு இல்லையா, அந்த 80,000 இது வந்து இருக்கும். இது என்னென்னா தட் இஸ் பப்ளிக் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி அலாட் பண்ணியிருப்பாங்க. கம்பெனி பப்ளிக் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி கம்பெனி அலாட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஷேர் தான் என்னன்னு சொல்லுவோம், சப்ஸ்கிரைப் கேபிட்டல். தட் இஸ் இந்த கேபிட்டல் என்னன்னு சொல்லுவோம், சப்ஸ்கிரைப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், கால்ட் அப் கேபிட்டல். It refers to that part of subscribed capital which has been called up by the company for payment. ஓகே, இந்த 80,000 அலாட் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த 80,000 ஷேர்ஸ்க்கு நம்ம 80,000 கேபிட்டல் நம்ம என்ன பண்ணிட்டோம், அலாட் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் மட்டும் கால் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்து கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷனாக கொஞ்சம் அமௌண்ட் கால் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் அலாட்மெண்ட்டில் கொஞ்சம் கால் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கால், நெக்ஸ்ட் செகண்ட் கால், இந்த மாதிரி கால் பண்ணுவாங்க. ஸோ இதில் எத்தனை கால் பண்ணியிருக்காங்களோ அது கால்ட் அப் கேபிட்டலாக இருக்கும். பெய்ட் அப் கேபிட்டல் அர்த்தம், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கால்ட் அப் கேபிட்டல். அதாவது ஒரு கம்பெனி வந்து 100 rupees 50 rupees பே பண்ணுங்கன்னு சொல்லும்போது 50 rupees பே பண்ணிவிட்டு அது பெய்ட் அப் கேபிட்டலாக இருக்கும். இல்லை அதில் பாதி தான் கட்டியிருந்தாங்கன்னா பெய்ட் அப் கேபிட்டலாக இருக்கும். ஓகே, எவ்வளோ கட்டுறாங்களோ அதுதான் பெய்ட் அப் கேபிட்டல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரிசர்வ் கேபிட்டல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 lakh rupees இருக்குது அப்படின்னா அந்த 80,000 மட்டும்தான் கால் பண்ணியிருப்பாங்க, 20,000 rupees என்ன வச்சுருப்பாங்க, ரிசர்வ் வச்சுருப்பாங்க. அது எப்போ அவங்களுக்கு தேவையோ இல்லை வைண்ட் அப் அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 20,000 rupees தான் அவங்க கேட்பாங்க. அந்த அமௌண்ட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிசர்வ் கேபிட்டல்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் கேன் ரிசர்வ் a part of subscribed capital to be called up only at the time of winding up. It is called ரிசர்வ் கேபிட்டல். இந்த மாதிரி கேபிட்டல் நம்ம என்ன சொல்லுவோம், ரிசர்வ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், இஷ்யூஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இந்த ஈக்விட்டி ஷேர்ஸில் எப்படி இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது, இந்த பப்ளிக் கம்பெனி மே ரைஸ் கேபிட்டல் பை இஷ்யூயிங் இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் த்ரூ த ஃபாலோயிங் வேஸ். ஒன்று பப்ளிக் இஷ்யூ, நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அண்ட் ரைட் இஷ்யூ, நெக்ஸ்ட் போனஸ் இஷ்யூ. ஃபஸ்ட்டு பப்ளிக் இஷ்யூன்னு பார்ப்போம். பப்ளிக் இஷ்யூ அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தட் இஸ் இந்த இடத்துல the issue of the equity shares to the public through prospectus by a public company is called public issue. It includes initial public offer and further public offer. ஓகேவா, இது என்ன சொல்லுவோம் நம்ம, இனிஷியலாக வந்து that is you can see the issue of the equity shares to the public through prospectus. prospectus என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, தெரியும். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லைன்னா ஒரு பப்ளிக் ஆஃபர் பண்ணும்போது ஒரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதில் அந்த டீட்டெயில் ஆஃப் த கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ப்ராஸ்பெக்டஸ் சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி
that is public issue கேட்பாங்க. that is invite public to purchase the share. okay, this includes initial public offer and further public offer. இதான இருக்கலாம். next, private placement. Private placement means any offer to equity shares or invitation to subscribe equity shares to a selected group of persons by the company other than by way of public offer to issue a private placement offer letter and which satisfy the conditions specified in section 42 of the Indian Companies Act of 2013. ஸோ அந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னு என்ன அர்த்தம்? ஒரு பர்சனை வந்து இல்லைன்னா ஒரு கம்பெனியை வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இது சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பேமெண்ட்டை, தட் இஸ் அந்த ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து வாங்கி கொடுப்பாங்க. இன்வைட் பண்ணி பப்ளிக்லேருந்து வாங்கி செலக்டட் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் மட்டும், எல்லாமே பண்ண மாட்டாங்க, சில குரூப் ஆஃப் கம்பெனி தட் இஸ் பர்சன் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து வாங்கிப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வாங்கினா அது பேர் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். தட் இஸ் தெரிஞ்சவங்கெல்லாம் சேர்ந்து வாங்குறதுன்னு சொல்லலாம், இல்லை வேற ஒரு பர்சன் மூலிமா அதை சேல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் இஷ்யூ. Issue of equity shares to the existing shareholders of the company through a letter of offer is known as right issue. That is, existing shareholders யார், ஏற்கனவே நிலவில் உள்ள ஷேர்ஹோல்டர்ஸ். ஒரு கம்பெனி ஷேர்ஸ் வந்து எல்லாமே யார் யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தட் இஸ், ஏற்கனவே நான் ஒரு கம்பெனி ஷேர் ஹோல்டராக இருக்கேன் அப்படின்னா அவங்க மறுபடியும் கம்பெனி வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் ஐ எம் த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர். அப்போ என்ன பண்ணணும், எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இஷ்யூ ஆஃப் equity shares to existing shareholders of the company through letter of offer is known as right issue. Okay, next பாருங்க, bonus share. Issue of equity shares to the existing shareholders of the company at free of cost out of accumulated profit is known as bonus share. இந்த போனஸ் ஷேர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குல்லையா, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு போனஸ் தட் இஸ் ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி இஸ் டிஸ்ட்ரிபியூட் அஸ் டிவிடெண்ட் இல்லையா. அப்போது என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணாமல் அந்த அமௌண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, போனஸ் ஷேராக இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ அக்யூமுலேட் ஆகியிருக்க ப்ராஃபிட்டை, கையில் சேர்த்து வச்சுருக்க ப்ராஃபிட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா ஃப்ரீயாக ஒரு போனஸ் மாதிரி கொடுத்துக்கிறது போனஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?